மொட்டை ராஜேந்திரன், அர்ச்சனா ஆகியோர் நடித்திருக்கும் படம் யானை மேல குதிரை சவாரி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். நெசவு தொழில் செய்து வரும் மொட்டை ராஜேந்திரன், சுவாமிநாதன், முத்துராமன் இவர்கள் மூவரும் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்நிலையில் முத்துராமனுடைய கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறாள் நாயகி அர்ச்சனா சிங். அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார் முத்துராமன். அதே போல் அதே கிராமத்தில் இருக்கும் ராஜேந்திரனும் சுவாமிநாதனும் அவளை அடைய துடிக்கின்றனர். தாயார் மறைவுக்கு பிறகு தனது தம்பியுடன் தனிமையில் வசித்து வரும் அர்ச்சனா சிங்கை தேடி ஒரு நாள் அவளது அத்தை வருகிறாள். தனது மகன் அர்ச்சனாவை திருமணம் செய்து கொள்ள ஆசையோடு இருப்பதாக அவளிடம் கூறுகிறாள். தனக்கு ரூபாய் 4 லட்சம் கடன் இருப்பதாகவும் ஆளுக்கு பாதி பாதி கடனை அடைத்து விட்டால் இந்த திருமணத்தை நடத்தி விடலாம் என்று யோசனை கூறுகிறாள். யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்வதை விட அந்த கடனை அடைத்துவிட்டு மாமாவோடு சேர்ந்து வாழலாம் என்று முடிவெடுக்கிறார் அர்ச்சனா சிங். அதன்படி தனது முதலாளி முத்துராமனிடம் சென்று பணம் கேட்கிறாள். அவரோ பணம் வேண்டும் என்றால் தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அவளிடம் கூறுகிறார். இதனால் கோபமடைந்த அர்ச்சனா அவரிடம் இந்த பணத்தை வாங்காமல் திரும்பி செல்கிறார். பள்ளியில் படிக்கும் தனது தம்பியின் தோழர்கள் இவர்களுக்கு உதவ முன் வருகிறார்கள். இறுதியில் கடனுக்கு தேவையான பணத்தை திரட்டி தனது மாமாவோடு அர்ச்சனா சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் நாயகன் என்று யாரும் கிடையாது. நாயகி அர்ச்சனா சிங் பார்க்க அழகாக இருக்கிறார். படத்தின் கதையே இவரை சுற்றித்தான் இருப்பதால் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து நடித்திருக்கலாம். படத்தில் நாயகன் இல்லாதால் இவருக்கு ரொமான்ஸ் காட்சிகளில் நடிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. படம் முழுக்க சோகம் வடிந்த முகத்துடன் வருவதால் ரசிக்க முடியவில்லை. படத்தின் நாயகர்களான மொட்டை ராஜேந்திரன், சுவாமிநாதன், முத்துராமன் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரத்திற்குண்டான நடிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். முத்துராமன் வழக்கம் போல் வெள்ளத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார். மொட்டை ராஜேந்திரனும் சுவாமிநாதனும் படத்தை கலகலப்பாக கொண்டு செல்ல உதவி இருக்கிறார்கள். ஐஸ் வண்டிக்காரராக வரும் கிருஷ்ணமூர்த்தியின் கதாபாத்திரம் சிறப்பாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நாயகிக்கு உதவுவது போல் வந்து பிற்பாதில் அவரே வில்லனாக மாறுவது சிறப்பு. இயக்குனர் கருப்பையா முருகன் ஹீரோவாக இல்லாத ஒரு வித்தியாசமான கதையை உருவாக்கிறார். படத்தில் சஸ்பென்ஸ் காட்சிகள் இருந்தாலும் அது எளிதாக யூகிக்கூடிய அளவுக்கு இருப்பதால் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுகிறது. வசனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. இமாலயன் இசையில் பாடல்கள் பரவாயில்லை ரகம். தாஷ்னு தன்னுடைய பின்னணி இசையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். மோகனின் ஒளிப்பதிவும் பரவாயில்லை என்றே சொல்லலாம். மொத்தத்தில் யானை மேல குதிரை சவாரி சுவாரஸ்யம் இல்லை. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.